வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராமோட லிங்க் குடுத்துருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். ஏன்னா, இதுல நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி குடுத்துட்டு இருக்கேன் மார்னிங். இது ட்ரேடிங் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா அத கனெக்ட் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து வந்து புதுசா இருந்தீங்கன்னா வந்து இந்த பிகினர்ஸ் கைட்ல ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிச்சதும் பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இது பழக, 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 பழக ஈஸி ஆயிடும். பயிற்சி பண்ற அளவுக்கு உங்களுக்கு செட் ஆயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டியதுல இருக்கிற வீடியோஸ் மட்டும் பாருங்க போதும். அதுக்கு பின்னாடி அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்க. இந்த பயிற்சி பண்றவங்க ஒவ்வொரு வீடியோ கன்டினியூவா பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கேப் விட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா செட் ஆகும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? லைக் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். எல்லாம் ஹேங் ஆகுதே. செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நிஃப்டி நிஃப்டி வந்து ஆல்ரெடி மார்னிங் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஒரு 2 இடம் தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஒன்று இந்த இடம் ஒன்று. இது வந்து இன்பில்டா இங்கிருந்து ஒரு கேப் டவுன்னு தெரிஞ்சோடனே இங்க ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் மார்னிங். டெலிகிராம்லயே கொடுத்துருந்தேன். அதுக்கடுத்து இந்த சப்போர்ட்ல வந்தா திரும்பவும் எதிர்பார்த்தோம். பட் அவன் அங்க நிக்கவே இல்லை. அதை உடைச்சிட்டு கீழே வந்தவன் அடுத்த சப்போர்ட் இங்கே நான் ட்ராக் பண்ணியிருந்தேன். இந்த சப்போர்ட்ல வந்து திரும்பினானா அதையும் தாண்டி கீழே வந்து போட்டு மேலே வந்திருக்கான். இப்போ சப்போர்ட்டுக்குள்ள தான் வந்து நின்றுருக்கு. ஆக்சுவலாக ட்ரெண்ட் பக்கவான செல் ட்ரெண்டில் இருக்கு. 1 ஹவர் 5 மினிட்ஸ் எப்படி பார்க்குறோம் அப்படியே தாங்க. 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்திருக்கான். இந்த லோ உடச்சோன்னா செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. இப்போ 5 மினிட்ஸ் அதே தானே. 5 மினிட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் ட்ரேடிங்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு. காலையில் நல்ல ஒரு கேப் டவுனுங்க. கேப் டவுன் ஆன மார்க்கெட் அப்படியே வந்து கண்டினியூவாக கீழேயே வந்துருச்சு. அப்போ நம்ம இது எந்த இடத்துல நம்ம செல் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். எப்படி இங்கே எங்கே செல் பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா, இது டக்குன்னு கீழே இறங்கி வந்துருச்சு. ஒன்றா நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து இங்கே வந்துருதுன்னா அழகாக ஒரு செல் போட்டிருக்கலாம். பட் அங்கே வரல மார்க்கெட்டு ஓப்பன்லேருந்தே செல்லு. அப்போது ஓப்பன்லேருந்தே செல்லுனா பாருங்க இந்த லெவல் உடச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு கீழே வர்றான். இந்த லெவலில் உடச்சிட்டு கீழே வரும்போதே இமீடியட்டாக செல்லுக்கு போயிருக்கலாம். ஆனால் துரத்தி பிடிக்கிறது சிரமமாயிடும். மேலே ஸ்டாப் லாஸ் பெருசாயிடும். அப்போ என்ன பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு புல் பேக் கீழே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி இடத்துல நம்ம செல் எடுத்தா கரெக்டாக இருக்கும். பட் புல் பேக் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து மறுபடியும் இந்த இடம் தான் புல் பேக் கொடுத்துருக்கா. இந்த இடத்துல தான் நம்ம செல் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுதான் ரைட் மெத்தட். நீங்கள் எங்கே வேணாலும் இங்கே செல் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கும்னு நினச்சிருக்கலாம். பட் இங்கே வந்து போட்டு கொஞ்சம் வந்து திரும்பி தான் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சிரமமாயிருக்கும். அதனால வந்து எவ்வளோ தூரம் கீழே வந்து ஒரு புல் பேக் கொடுக்குறோன்னா அந்த இடத்துக்கு போகணும். அகைன் அகைன் அப்படியே லோ உடச்சிட்டு வர்றா தெரியுதுங்களா. இப்படி இந்த புல் பேக்கை பிடிச்சிட்டு செல் போகணும். பாரு இங்கே லோ இந்த லோ இந்த லோ உடச்சிட்டு வந்துருக்க ஹையவே உடைக்கல அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. இங்கே நேராக கீழே வந்துட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இங்கிருந்து கீழே வர்றான். அப்போ நம்ம இந்த மாதிரி பிளேஸில் போனால் தான் சேப்பர் சைடை நம்ம வெளியே வர முடியும். இந்த இடத்துல எங்கே போயிருந்தாலும் காசு கிடைச்சிருக்கு. பட் வந்து இது எல்லா நாளும் ஒர்க் அவுட் ஆகாது. கீழே வள தூரம் வந்துட்டு இருக்கிறோம். அதே வேகத்தில் மேலே திரும்ப என்ன பண்ணுவீங்க, இந்த ஒரு புல் பேக் கொடுக்குறான் பார்த்தீங்களா, கொடுத்து திரும்புற இடம் தான் நம்ம பிக் பண்ண வேண்டிய இடம். இப்படித்தான் போனோம்னா கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி பழகிக்கங்க. இது தாண்டி ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது மார்க்கெட் நம்ம ட்ரெண்டை பற்றி பார்க்குறோம். செல் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு மார்க்கெட் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி இறங்குது, லோ உடைச்சிட்டு இறங்குதா ஹை உடைச்சிட்டு இறங்குதா நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து இந்த லோ உடைக்கிற இடத்துலலாம் போகக்கூடாது. இந்த ஒரு பிரேக் பாயிண்ட் ஒரு புல் பேக் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகணும். இங்கே லோ உடைக்கிறான்னு இங்கே போய் செல் போடுறது இங்கே போய் செல் போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அது எகைன் மேலே வந்து ஒரு புல் பேக் கொடுக்குறான் பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடம். இப்போ இங்கே வந்து ஒரு புல் பேக் கொடுத்து திரும்புறான்னா இந்த இடம். இங்கே புல் பேக் கொடுக்குறானா இந்த புல் பேக் கொடுக்குறானா, இங்கே திரும்புகிற இடத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த திரும்புகிற இடத்த வச்சு தான் நம்ம என்ட்ரியை பிக் பண்ண முடியும். இடையில போய் பிரேக் ஆகிறது எப்பவும் போகக்கூடாது. பிரேக் அவுட் ட்ரேடுங்கிறது எப்பவுமே நம்மளை சிக்கலில் தான் கொண்டு வந்துட்டு பிரேக் அவுட் ட்ரேடுக்கு போகாதீங்க. இப்போ இந்த இடத்துக்கு பார்த்துக்குங்க.
இந்த இடத்துல நீங்கள் செல் போயிருந்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, பிரேக் அவுட் ஆயிடுச்சு செல் போயிருந்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்கும், மறுபடியும் இவ்வளோ தூரம் போகும்போது பயந்துருப்போம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20-30 பாயிண்ட் காணாமல் போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்போம். புரிஞ்சுங்களா, அந்த வேலையை பண்ணக்கூடாது. இங்கேயும் பாருங்க அதே மாதிரி மேலே வந்திருக்கா, பிரேக் ஆகிட்டா மேலே வந்துட்டா, இந்த இடத்துல சிக்கியிருப்போம். இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்க எப்பவுமே. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அப்படித்தான் நடந்திருக்கு. அந்த புல் பேக் இதில் வந்து எங்கேயுமே சிக்கக்கூடாது பாரு. இங்கே உடைக்கும் போது செல் போயிருந்தீங்கன்னா என்னாச்சு, மார்க்கெட் தூக்கிட்டு மேலே வந்துட்டான். அதனால வந்து இந்த மாதிரியெல்லாம் போய் சிக்கிறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ஆகிற இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த மாதிரி இடம் திரும்பறக்கு நிறைய சிக்னல் கொடுக்குங்க. அந்த சிக்னலை கண்டுபிடிச்சி நீங்கள் போகணும். சரிங்களா, இதுதான் மெயினாக அந்த ட்ரேடிங்கில் பார்க்க வேண்டிய விஷயம். என்ன ட்ரெண்டு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க. அந்த ட்ரெண்டு கூட தான் போகணும். செல் ட்ரெண்டில் இருக்குதான் இங்கே போய் பைக் போகிறது, இங்கே வர மேலே வருது பைக் போகலாம், இங்கே பாரு ரொம்ப நேரமாக நிற்கிறான் பாரு, மேலே திரும்பிடுவான், இங்கே பைக் போகிறது எல்லாமே தப்பான ஒரு கான்செப்ட். அதனால் பைக்கு போகிறது ட்ரெண்டு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டு செல்னா செல் ட்ரெண்டுக்கு மட்டும் போய் பழகுங்க. ரைட்டுங்களா, இவ்வளோதான் இதில் பார்க்க வேண்டியது. மாற்றி மாற்றி இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. இதுகளை கண்டுபிடிச்சி இது கூடவே ட்ராவல் பண்ணி பழங்க. இதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோதான் மார்க்கெட்டுங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. எளிமையாக ட்ரேட் பண்ணி பழகுங்க. ரொம்ப இதை போய் காம்ப்ளிகேட்டடாக நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் இண்டிகேட்டர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இப்படி சிம்பிளாக பழகிங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.